أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரபியுல் அவ்வல் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் எப்படியெல்லாம் சொல்லி இருக்கின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியம் எவ்வளவு உயர்ந்தது என்பதை பற்றி தொடர்ச்சியாக குர்ஆனுடைய வசனங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் நேற்றைய தினம் இந்த வசனத்தை நான் கூறியிருந்தேன். திட்டமாக உங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. அது யாருக்கு? யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டு வாழ்வார்களோ, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஆதரவு வைத்து வாழ்வார்களோ, இவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே திட்டமாக ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்பதை நேற்றைய தினம் சொல்லிவிட்டு, இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர் வாழ்விலிருந்து ஒவ்வொரு முஃமினும் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான 3 குணங்கள், அந்த 3 குணங்களில் நேற்றைய தினம் ஒன்றை பார்த்தோம். அல்லாஹ் எதை நமக்கு வழங்கி இருக்கின்றானோ, நம்முடைய வாழ்வை எந்த அடிப்படையில் அமைத்திருக்கின்றானோ அதை பொருந்திக் கொள்வது. இன்றைய தினம் இதுதான் அல்லாஹின் புறத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு கொடுக்கும் ரிஸ்க் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் அதை நாம் பொருந்திக் கொள்வது. இந்த ரிவா, திருப்தியை பற்றி நாம் கூறினோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். காலையிலும் மாலையிலும் ஓதுமாறு அதை நமக்கு ஏவியும் விட்டார்கள். ரலீது பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யம் வ ரசூலா. இந்த துஆ அநேக மக்களுக்கு தெரியும். காலையிலும் மாலையிலும் இதை ஓதக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். சிறு வித்தியாசம் என்னவென்றால், இதனுடைய பொருள் உணர்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் இஸ்லாம் சடங்காக செய்ய சொல்லவில்லை. மாற்றமாக அதில் இருக்கக்கூடிய பொருளை உணர்ந்து அதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். ரலீது பில்லாஹி ரப்பா, அல்லாஹ்வை என் ரப்பாக நான் இந்த இடத்தில் ஏற்றுக்கொண்டேன் அல்ல, ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் உச்சநிலை பொருந்திக் கொண்டேன். அல்லாஹ்வை என்னுடைய ரப்பாக நான் பொருந்திக் கொண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருந்திக் கொண்ட ஒருவர் தன்னுடைய தக்தீரை பற்றி புலம்ப மாட்டார். அல்லாஹ்வை ரப்பாக பொருந்திக் கொண்ட ஒருவர் அல்லாஹ்வை திட்டமாட்டார். அல்லாஹ்வினுடைய தக்தீரில் ஆட்சேபனை செய்ய மாட்டார். அல்லாஹ் எதை தனக்கு வழங்கி இருக்கின்றானோ அதில் குறை காண மாட்டார். அல்லாஹ் எதை அவருக்காக வகுத்து வைத்திருக்கின்றானோ, எனக்கு மட்டும் இப்படித்தான் என்று அதை கை செய்தப்பட மாட்டார். அல்லாஹ் எதை கொடுத்திருக்கின்றானோ அதில் அவர் திருப்திகரமாக இருப்பார். ரலீது பில்லாஹி ரப்பா. இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள். இந்த விஷயத்தில் நாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறோம், நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்வில் திருப்தி கொண்டார்களோ அதே போன்று நாமும் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் திருப்திகரமானவர்களாக இருக்க வேண்டும். இது நம்பர் 1. இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக இந்த இரண்டாவது விஷயத்தில் இருந்தார்கள். தேவையில்லாத எதையும் தன் இடத்தில் வைத்துக் கொள்ளவே மாட்டார்கள். அல்லாஹ் கொஞ்சம் ஆழமா விளங்குங்க. கடல் சுத்தமானது என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். ஏன்? எல்லோரும் படித்து வைத்திருக்கிறோம். கடல் தன்னுடைய பொருள் அல்லாத எந்த ஒரு பொருளையும் கடல் தனக்குள் வைத்துக் கொள்ளாது, வெளியாக்கிக்கிட்டே இருக்கும். அதே போன்று தன்னுடைய பொருளாக இருந்தாலும் உயிர் இருக்கும் வரைக்கும் தான் அதற்கு மதிப்பு கொடுக்கும். அது செத்து போய்விட்டால், இறந்து விட்டால் அசுத்தத்தை அது வெளியாக்கிவிடும் கரையோரமாக. அப்போ அசுத்தம் வெளியாக வேண்டும். கடல் எப்போதுமே சுத்தமாக இருக்கும். தன்னுள் இருக்கக்கூடிய தன்னை பற்றி அல்லாத வேறு ஒரு பொருளோ அல்லது தன்னுள் இருக்கக்கூடிய பொருளோ இறந்து விட்டால் அதை வெளியாக்கி கொண்டே இருக்கும். இந்த விஷயத்தை நாம் படித்து வைத்திருக்கிறோம். இப்படித்தான் இயற்கையான ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கின்றது. அல்லாஹும் நம்மை அப்படித்தான் படைத்து வைத்திருக்கின்றான். உதாரணத்திற்கு வீடுகளை நாம் சுத்தம் செய்கின்றோம்,
காலையிலும் மாலையிலும் வீட்டை பெருக்குகின்றோம். ஏனென்றால் அது தேவையில்லாதது, வீட்டிற்குள் தான் இருக்கின்றது. ஆனால் அதற்கு நாம் பெயர் வைத்திருக்கிறோம் குப்பை, தூசு, தேவையில்லாதது, அது வெளியாக்கப்பட வேண்டும். இதே போன்று வாரம் ஒரு முறை, 15 நாட்களுக்கு ஒரு முறை திடீரென்று செல்ஃபை கிளீன் பண்றோம். ஒவ்வொரு விஷயத்தையும் கிளீன் பண்ணி தேவையில்லாத சீட்டுகளை, குப்பைகளை எடுத்து போட்டுவிட்டு தேவையானதை மட்டும் வைக்கின்றோம். அதே போன்று 20 நாளைக்கு ஒரு முறை ஒட்டடை அடித்து வீட்டை சுத்தம் செய்கின்றோம். ஏனென்றால் தேவையில்லாதது. இப்படி தேவையில்லாத விஷயம் மனிதர்களுடைய வாழ்வில் எல்லா சூழலிலும் இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசுகின்றான். நபியே, வயஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், நாம் எதை செலவு செய்வது என்று அவர்கள் கேட்கின்றார்கள். நபியே, அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். குலில் அஃப், சூரத்துல் பக்ரா மிக தெளிவாக பேசி காட்டுகின்றது. உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் தேவைக்கு போக எஞ்சியதை நீங்கள் சதகா செய்து விடுங்கள், எல்லாத்தையும் கொடுத்துருங்க. உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் தேவையானதை வைத்துக்கொண்டு மற்றதை நீங்கள் வெளியாக்கி விடுங்கள். அது தேவையில்லாதது. தேவையில்லாதது உங்களிடத்தில் இருந்தால் உங்களுடைய மனதை குழப்பும், உங்களுடைய உடலை குழப்பும், உங்களுடைய சிந்தனையை அது குழப்பிவிடும். இப்போ செல்வத்தில் தேவையில்லாதது, ஆடையில் தேவையில்லாதது சிலர் பீரோல அடுக்கியே வச்சிருப்பாங்க. அது அவங்களும் போட மாட்டாங்க, எடுத்து யாருக்கும் கொடுக்கவும் மாட்டாங்க. தேவையில்லாதது கொடுத்துருங்க. நீங்கள் எதை அணிகிறீர்களோ அதை வைத்துக் கொள்ளுங்கள். எதை நீங்கள் அணியவே மாட்டீர்களோ, அழகுக்காக, ஆசைக்காக ஒரு முறை வாங்கி வைத்திருப்பதெல்லாம் கொடுத்து முடித்து விடுங்கள். இப்போ செல்வத்திலும் ஆடையிலும் மட்டுமல்ல, நேரடியாக இப்போ சப்ஜெக்டுக்குள்ள வாங்க. இப்படி நம்முடைய சிந்தனையிலும் நம்முடைய மனதிலும் தேவையில்லாத அழுக்குகளும் குப்பைகளும் பலது இருக்கின்றது. நன்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் டென்ஷன் ஆவதில், அவனுக்கு அவனே பலவீனப்படுவதில், அவனுடைய விஷயம் என்பது 10% தான். அவனுக்காக அவன் டென்ஷன் ஆகி அவன் பலவீனப்படுவது என்பது 10% தான். மீதமுள்ள 90% அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளையும் அடுத்தவர்களை நினைத்து நினைத்து இவன் டென்ஷன். ஏன் அவன் அப்படி இருக்கிறான், ஏன் இவன் இப்படி இருக்கிறான், ஏன் அவன் அங்க போறான், ஏன் இவன் இங்க போறான், ஏன் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், ஏன் அது பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அடுத்தவர்களை பற்றிய சிந்தனைகளை எடுத்து 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 இவர்களுக்குள்ளாக போட்டுக்கொண்டு டென்ஷன் ஆகிக் கொள்கிறார்கள். இவர்களுடைய வாழ்வியலை, நிம்மதியை கெடுத்துக் கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் வீட்டிற்கு திரும்பி மீண்டும் அதிகாலையில் வரும்போது சில சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருவார்கள். வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நேற்றைய தினம் நீங்கள் இரவு வீட்டிற்கு சென்றதற்கு பின்னால் இன்னார் இப்படி செய்தார், இன்னார் இப்படி செய்தார், இவர் இப்படி செய்தார், இவர் இப்படி செய்தார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுவார்கள். அது நல்லது என்று நினைத்துக் கொண்டு சொல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் பேச்சை ஆரம்பித்தவுடன் தன்னுடைய காதுகளில் கையை வைத்து பொத்திக் கொள்வார்கள். பொத்திக்கொண்டு சொல்லுவார்கள், இன்னி உக்ரிஜு அன சலீம ஸத்ர், நான் உங்களிடத்தில் மிக தெளிவானவனாக, டென்ஷன் ஃப்ரீ, சலீம ஸத்ர், நிம்மதியானவனாக, சாந்தமானவனாக, என் உள்ளத்தை காலியாக வைத்துக் கொண்டு உங்களிடத்தில் வருகின்றேன். என்னை அப்படியே இருக்க விடுங்கள், நான் அப்படியே இருந்துட்டு போறேன். எனக்கு பின்னாடி அவர் இப்படி செய்தார், அவர் இப்படி செய்தார், அதை கொண்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லாதீங்க. அது தேவையில்லாத டென்ஷன். நேரடியாக பார்த்தால் நம்மால் முடிந்ததை இஸ்லாம் செய்ய வேண்டும், அதை குறை பேசக்கூடாது. இப்ப இந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவையில்லாததை தனக்குள் புகுத்தவே விட மாட்டார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நாம இருக்கக்கூடிய பட்டியல் தேவையில்லாததையே மூட்டை மூட்டையாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதை தூக்கி வெளியே கடாசனம் முதல்ல, அப்பதான் நமக்கு நிம்மதியே வரும், தூக்கமே வரும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவையில்லாத விஷயங்களை தனக்குள் செல்லவே விட மாட்டார்கள். தனக்குள் செல்ல விடாததை போன்று அடுத்தவர்களுக்குள்ளும் செல்லாமல் இருப்பதை பாதுகாத்து இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் இஅ்திகாஃப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒருவர் உம்முல் முஃமினீன், நம்முடைய தாய் அம்மா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பதற்காக இஷாவிற்கு பின்னால் வந்திருக்கிறார்கள். இருவர்களும் நின்று பேசிக் கொண்டிருக்கும் போது 2 நபித்தோழர்கள் கடந்து சென்றார்கள் மஸ்ஜிதுன் நபவியை.
கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் இருட்டான நேரம். அவங்க போறாங்க, பார்த்துக்கிட்டே போறாங்க. கொஞ்சம் தூரம் அவர்கள் சென்றதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்விருவர்களையும் அழைத்தார்கள், இங்க வாங்க, நான் என் மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் உங்களை போய் சந்தேகப்படுவோமா, உங்களை தப்பாக நினைப்போமா என்று அந்த இருவர்களும் கூறிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நினைக்க மாட்டீர்கள், உங்களுக்குள் ஷைத்தான் ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். அப்ப டென்ஷன் ஃப்ரீ ஆக்குறாங்க. உங்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட சிந்தனைக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. தேவையில்லாத அடுத்தவர்களுடைய டென்ஷன்களை எடுத்து போடுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக இருந்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் இதை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் தங்களுக்கு தேவையான ஆடை போக மீதமுள்ள ஆடையை வைத்துக் கொண்டதில்லை, வெளியாக்கி விடுவார்கள். தங்களுக்கு தேவையான செல்வம் போக மீதமானதை வைத்துக் கொண்டதில்லை, வெளியாகி விடுவார்கள். தனக்கு தேவையான சிந்தனையை, தனக்கு தேவையான விஷயங்களை தவிர தன்னுள் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஒருவேளை தேவையில்லாத விஷயங்கள் ஒரு மனிதருக்குள் செல்ல ஆரம்பித்தால் தேவையான குர்ஆனுடைய வசனங்களோ தேவையான ஹதீஸ்களின் உபதேசங்களோ அந்த மனிதர்களுக்குள் செல்லாது. அவருடைய காதுகள் அடைப்படும், அவர்களுடைய உள்ளங்கள் அடைப்படும். என தேவையில்லாதது உள்ள இருக்கு. எந்நேரமும் எப்போதுமே சில மனிதர்களுடைய வாட்ஸ்அப் ஆன்லைனை பார்த்து சிந்தனைக்கு சென்று விடுவார்கள். கற்பனை இந்த நேரத்தில் ஏன் ஆன்லைன்ல இருக்கு? அவர் ஆன்லைனுக்கு வந்தவர், அவருடைய வேலை முடிச்சுட்டு அவர் போயிடுவார். 12 மணி 1 மணிக்கு இவர் ஆன்லைன்ல இருக்கிறாருன்றதை பார்த்துட்டு இவர் விடிய தூங்க மாட்டார். ஏன் ஆன்லைன்ல இருக்கிறார்? அவரு எப்படிப்பட்ட சிந்தனை பாருங்க. இப்ப தேவையில்லாத சிந்தனைகள் மனிதர்களுடைய மனதிற்குள் வந்தால் தேவையானது போயிடும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக இந்த இடத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள். மாஇஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, நாம் பலமுறை இதை பற்றி சொல்லி இருக்கின்றோம். விபச்சாரம் செய்து விட்டார்கள், அதற்கு பின்னால் அவர்களுக்கு ரஜம் தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது. முடிந்ததற்கு பின்னால் ஒரு முறை இதை பற்றி இருவர்கள் பேசிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்டு அமைதியாக இருந்துவிட்டு கொஞ்சம் தூரம் நடந்ததற்கு பின்னால் இப்படி பேசியவர்கள் எங்கே என்று அழைத்து அவ்விருவர்கள் முன்னால் வந்தார்கள். இவர்கள்தான் ஒரு கழுதை நீண்ட நாட்களுக்கு முன்னால் செத்து மடிந்து அதனுடைய இறைச்சி துருவாடை வீசி மிகவும் அருவருப்பான நிலையில் இருந்து கிடந்த அந்த கழுதையினுடைய இறைச்சியை நீங்கள் இருவரும் வந்து அதை எடுத்து சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த கழுதையின் இறைச்சியை நீங்கள் சாப்பிடுவதை விட நீங்கள் பேசிய விஷயம் மோசமானது, நீங்கள் பேசிய விஷயம் கொடுமையானது. விபச்சாரம் செஞ்சாங்க, ரஜ்மு செஞ்சாச்சு, அடிச்சு முடிச்சாச்சு. அல்லாஹ் தஆலா அவர்களுடைய தௌபாவை ஏற்பதற்கு நாம் துஆ கேட்க வேண்டும். முடிஞ்சு போச்சு, அவர் இறந்து சென்று விட்டார். இப்போ அவரை பற்றி நீங்கள் பேசிய விஷயம் இருக்கின்றதே, இது இந்த கழுதையினுடைய இறைச்சியை விட மோசமானது. முடிந்தால் அதை நீங்கள் எடுத்து சாப்பிடுங்கள் என்று கூறினார்கள். அதே போன்று ஒரு தாயார் விபச்சாரம் செய்து விட்டார்கள். தங்களுடைய தண்டனையை தாங்களே ஒத்துக்கொண்டதற்கு பின்னால் தாமதமாக்கி குழந்தையை பெற்றெடுத்து வந்ததற்கு பின்னால், அந்த குழந்தைக்கு பாலூட்டி மறக்கடித்து அதுக்கு பின்னாடி வந்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜ்ம் செய்ய சொல்கின்றார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரை, விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணுக்கா நீங்கள் ஜனாசா தொழ வைக்க போகிறீர்கள்? ரஜ்மு செஞ்சு தண்டனை கொடுத்து அந்த அம்மா இறந்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணுக்கா, ஒரு தாயாருக்கா நீங்கள் இந்த மாதிரி ஜனாசா தொழ வைக்க செல்கிறீர்கள்? அவங்களுக்கா நீங்க பாவ மன்னிப்பு தேட போறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உமரே கோபப்பட்டாங்க, கடுமையாக நபி அவர்கள் கோபப்பட்டு சொன்னாங்க, உமரே, அவர்கள் செய்த தௌபாவை இங்கு இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பங்கு வைத்து கொடுத்தாலும் அவர்களுடைய தௌபா அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லெண்ணத்தை விதைத்தார்கள். நீங்கள் டென்ஷன் ஃப்ரீயா இருக்கணும்னு நினைச்சா, நீங்க நிம்மதியா தூங்கணும்னு நினைச்சா, நீங்க எப்போதுமே நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று நினைத்தால் அடுத்தவர்களை பற்றி நீங்கள் நல்லெண்ணம் கொள்ளுங்கள், இது உங்களுக்கு வழிவகுக்கும். ஆனா உங்களுக்கு நல்லெண்ணம் வரதே கிடையாது, எப்பவுமே தவறான எண்ணம் தான் உங்களுக்கு வருதுன்னா அப்படிப்பட்ட எண்ணத்தையும் உங்களுக்குள்ள நீங்க வச்சுக்காதீங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க. உங்களுக்கானதே இல்லை அந்த சப்ஜெக்ட். அவராச்சு, அல்லாஹாச்சு, அவங்களாச்சு, அதற்கு தேவையானவர்களாச்சு, முடிஞ்சு போச்சு.
நீங்க ஏன் அந்த சப்ஜெக்டை தூக்கி மைண்டுக்குள்ளையும் மனசுக்குள்ள வச்சுட்டு கஷ்டப்படுறீங்க? இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவானவர்களாக இருந்தார்கள். தேவையில்லாமல் இந்த சப்ஜெக்டுகளை நீங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்பதை பற்றி இது இரண்டாவது. இன்னும் சில விஷயத்தை நாம் தெளிவாக சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான குணங்களை காணலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.